உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சீமை கருவை மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை புதுக்கோட்டை அறந்தாங்கி செய்தியாளர் குமரேசன் தருகிறார். அதனை பார்க்கலாம். சீமை கருவேல மரங்களை வேரோடு பிடுங்கி அழிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எடுத்து நகர்ப்புற பகுதிகளில் ஆங்காங்கே அதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. தற்பொழுது நாம் இருக்கின்ற இடம் கிராமப்புற பகுதி. நீங்களே பார்க்கலாம், கிராமப்புற பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு செல்லும் பாதைகளின் இரண்டு புறங்களிலும் அதிகமான சீமை கருவேல மரங்கள் இருப்பதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, வீடு வாசலில் இருக்கும் சீமை கருவேல மரங்களையே இவர்கள் நிழலாக பயன்படுத்தி வருகின்றனர். சீமை கருவேல மரங்கள் ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியிடுவதால் அதை சுவாசிப்பதால் மனிதர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படும் என்றும் தெரிகிறது. அது மட்டுமல்ல, பூமிக்கு அடியில் 100 அடி ஆழத்திற்கு கீழே இதனுடைய வேர்களை செலுத்தி பூமியில் உள்ள நீரை உறிஞ்சுவது மட்டுமல்லாமல் காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் எடுத்து அது வளர்கிறது என்று தெரிகிறது. நகர்ப்புற பகுதிகளில் அதிகமான சீமை கருவேல மரங்களை வேரோடு பிடுங்கி அகற்றும் பணி நடந்து வந்தாலும் அளவுக்கு அதிகமாக கிராமப்புற பகுதிகள் தான் இதனால் பாதிப்புக்கு ஏற்படுவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து கிராமப்புற பகுதியில் உள்ள சீமை கருவேல மரங்களை வேரோடு பிடுங்கி அகற்ற வேண்டும் என்பதே கிராமப்புற பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாவுடன் செய்தியாளர் குமரேசன்.